சிக்கந்தருக்கு இதுக்கு மேல வாழவே விருப்பம் இல்லைன்னு ரயில்வே பிரிட்ஜ் மேல ஏறி சூசைட் பண்ணிக்கலான்னு போறாரு. அப்போ ஒரு கார்ல இருந்து ஹார்ன் சவுண்ட் கேக்குது. இவரோ சூசைட் எண்ணத்தை கைவிட்டுறாரு. இப்ப காமினியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு அங்க இருக்க சாமியோட தட்டுல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டோட மாமா பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. உனக்கு வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாத, ஃபாரின்ல உனக்கு ஒரு வேலை இருக்கு போறியான்னு கேக்குறாரு. அப்புறம் அபுதாபில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் சூப்பர்வைசரா வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. இப்ப இவருடைய டேலண்டால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. இப்ப சிக்கந்தர் கிட்ட தபசும் யாருன்னு ஜஸ்விந்தர் கேக்குறாரு. சிக்கந்தர் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்யறவங்க தான் தபசும்க்கு சிக்கந்தர் மேல ஒரு கிரஷ் இருக்கும். இவங்க இந்தியால இருந்து வந்தவங்க தெரிஞ்சதுமே ஜஸ்விந்தர் தான் சிக்கந்தரை துபாயில ஃபாலோ பண்றதுக்காக இவங்க அன்புதான் நினைச்சு கோவப்பட்டுறாரு. தபசுமை எனக்கு எந்த போலீஸும் தெரியாது, யார் அந்த ஜஸ்விந்தர்னு கேக்குறாங்க. அப்பதான் தபசுமை தப்பா புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. சிக்கந்தர் தான் வைரத்தை திருடினதா ஜஸ்விந்தர் நினைச்சதுக்கு காரணம் அன்னைக்கு அவர் டென்ஷனா இருந்ததுதான். ஜஸ்விந்தர் போலீஸை விட்டு காமினியும் சிக்கந்தரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப காமினி சேட்டு கடையில ஒரு பொருளை விற்கிறதுக்கு போயிருப்பாங்க. அப்ப ஜஸ்விந்தர் அங்க வந்துடுறாரு. டைமண்ட் எக்ஸிபிஷன்ல மங்கேஷ்கே தெரியாம காமினி ஒரு சின்ன வைரத்தை திருடி இருப்பாங்க. அதை விற்கும் போது ஜஸ்விந்தர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னா ஜஸ்விந்தர் சொன்னதா காமினி கேட்கணும்னு சொல்றாரு. சிக்கந்தர் ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொன்னது, வேலையை விட்டு தூக்குனது, காமினியை கல்யாணம் பண்ணது, அப்புறம் காமினிக்கு உடம்பு சரியில்லாம போனது, திருடர்கள் பணத்தை திருடினதுன்னு எல்லாத்துக்குமே காரணம் ஜஸ்விந்தர் தான். சிக்கந்தர் சூசைட்க்கு ட்ரை பண்ணும்போது கார்ல ஹார்ன் அடிச்சது கூட ஜஸ்விந்தர் தான். இவர் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஜஸ்விந்தர் தான் காரணம். இப்ப மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா கோவப்பட்ட சிக்கந்தரோ அவர் அடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப காமினி இவ்வளவு நாளா நம்ம கிட்ட நடிச்சிருக்காங்களான்னு நினைச்சு ஃபீல் பண்ணி அடறாரு. வீட்டுக்கு வந்து காமினி கிட்டயும் இதை பத்தி விசாரிக்கிறாரு. எப்ப நம்ம காதல் பொய்ன்னு தெரிஞ்சதோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்க தேவையில்லைன்னு பிரிஞ்சு போயிடுறாரு. அடுத்ததா சிக்கந்தர் இப்போ ஒரு கிராமத்துக்கு தான் போறாரு. அங்க அவருடைய நர்ஸ் ஃப்ரெண்ட் பிரியா தான் இருக்காங்க. ஒரு நர்சரி ஃபார்ம் வச்சிருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா அங்க இருக்கிற ஒரு செடியில தான் அந்த டைமண்ட் இருக்கு. எக்ஸிபிஷன்ல இருந்த வைரத்தை சிக்கந்தர் தான் திருடி இருக்காரு. 15 வருஷமா பிரியா இந்த செடிக்குள்ள அந்த வைரத்தை பத்திரமா வச்சிருந்தாங்க. இவர் வந்ததுமே இப்ப அதை கொடுத்துறாங்க. சிக்கந்தரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜஸ்விந்தர் இப்ப அந்த செடியை உடைச்சு அதுக்குள்ள இருக்க வைரத்தை எடுத்திருப்பாரு. வைஃப்க்கு கால் பண்ணி என்னோட இன்ட்யூஷன் தப்பாகல, இத்தனை வருஷமா நான் நினைச்ச மாதிரி சிக்கந்தர் தான் அந்த வைரத்தை திருடி இருக்கிறதா சொல்றாரு. ஜஸ்விந்தர் சிக்கந்தருக்கு நிறைய பிரச்சனை கொடுத்திருப்பாரு. அப்பதான் காசு இல்லாத டைம்ல வைரத்தை எடுத்து விற்கும் போது பிடிக்கலான்னு ஜஸ்விந்தர் தப்பு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் சிக்கந்தர் வைரத்தை வெளியே எடுப்பாருன்னு தான் பிளான் பண்ணிருப்பாரு. எப்படி அந்த டைமண்டை திருடுன்னு விசாரிக்கிறாரு. எக்ஸிபிஷன்ல இருக்க வாட்ச்மேன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாரு. இவரும் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு பேப்பர் தான் மாட்டிருக்கும், அதை எடுத்துட்டு சரி பண்ணிட்டேன்னு போய் சொல்லி காசை வாங்கிப்பாரு. இவனுங்க டூப்ளிகேட் ஐடி கார்டுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. அங்க பார்த்து அதே பேக் வாட்ச்மேன் எடுத்துட்டு போறாரு. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இவங்க எக்ஸிபிஷன்ல இருந்து வைரத்தை திருட போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களோட பிளான் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கொடுத்து கால் பண்ணி பேச வச்சிடுறாரு. அலாம் அடிச்சதுமே கண்ணாடி உடைச்சு வைரத்தை திருடிப்பாரு. ஃப்ரெண்ட் பிரியா நர்ஸுங்கிறதால மெடிக்கல் டீமோட வர சொல்லிருப்பாரு. ஆம்புலன்ஸ்ல போகும்போதே இவங்க அவர்கிட்ட இருந்து வைரத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போது கார்ல இருந்து வந்த ஹார்ன் சவுண்ட் வச்சு ஜஸ்விந்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சிக்கந்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜஸ்விந்தரோட 15 வருஷ வாழ்க்கை வீணா போனதுக்கு சிக்கந்தர் தான் காரணம்னு நடிக்கிறாரு. சிக்கந்தர் துபாயில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தபசும் கிட்ட ஹனிமூன் பேக்கேஜ்க்கான டிக்கெட் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு ஜஸ்விந்தர் சிக்கந்தர் கிட்ட வைரம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஜஸ்விந்தர் இப்போ போலீஸ் வேலையில இல்ல, அதனால இந்த டைமண்டை ஷேர் பண்ணிக்கலாம் சிக்கந்தர் சொல்றாரு. இதை கேட்ட ஜஸ்விந்தர் யோசிக்கிற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. ஜஸ்விந்தர் ஓகே சொன்னாரா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.